எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிளாக் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ கூகுள்ல இருக்கக்கூடிய இந்த பிளாகர் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு பிளாக கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க கூகுள்ல போய் பிளாகர் அப்படின்னு சொல்லி நீங்க டைரக்டா டைப் பண்ணலாம். அரல்ஸ் ஒரு மினிட். ஸோ இப்போ கூகுள்ல போய் பிளாகர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இந்த லிங்கை நீங்க டைரக்டாவே கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பிளாகருடைய அபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல கிரியேட் யுவர் பிளாக் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா ஒரு பிளாக் கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்க உங்களுக்கு மெயில் ஐடி, ஒரு மெயில் ஐடி கண்டிப்பா நமக்கு வேணும். ஜிமெயில் ஐடி நமக்கு கண்டிப்பா வேணும். ஸோ அந்த உங்க மெயில் ஐடி இங்க மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் ஆயிரும். இது ஒரு வே. ஒரு பிளாகர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா உள்ள எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு வே என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த கூகுள்ல நம்ம இருப்போம், இதுல இந்த 3 டாட்ஸ், இந்த 9 டாட்ஸ் இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பிளாகர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த பிளாகரை கிளிக் பண்ணீங்கன்னாலும் அது டைரக்டா ரீடைரக்ட் பண்ண போறது அந்த பேஜுக்கு தான். ஸோ உங்களுக்கு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி போறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா நீங்க இதை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்க பிளாகரை ஓபன் பண்ணி உங்க மெயில் ஐடியை வச்சு சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ என்னோட மெயில் ஐடியை வச்சு நான் பண்ணியிருக்கிறதுனால இங்க டிஃபால்ட்டாவே நான் என்ன பண்ணிருக்கேனோ அது இருக்கு. அது போக இந்த ஒரு மெயில் ஐடியில நம்ம n நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ இங்கேயே பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க நிறைய பிளாக்ஸ் வந்து இங்க கிரியேட் பண்ணிருப்பேன். ஸோ இதுல என்னோடதுல டெக் ஜோன் ஒரு பிளாக் இருக்கும், டெக்னாலஜிக்கல் ஸ்கோப்னு இருக்கும், நாலேஜ் அப்டேஷன் கார்னர்னு இருக்கும், லிரிசிஸ்ட் பிளாக்னு இருக்கும், லிரிசிஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ், இது எல்லாமே என்னுடைய சிங்கிள் மெயில் ஐடிக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக். ஸோ ஒரு சிங்கிள் மெயில் ஐடிக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா n நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ புதுசா ஒரு பிளாக நான் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஐ மீன் இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே நியூ பிளாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நியூ பிளாக் அப்படின்னு இருக்கும். இந்த நியூ பிளாக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிளாகோட டைட்டில் நம்மள டைப் பண்ண சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பிளாகுக்கு ஒரு டைட்டில். ஸோ நம்ம பிளாகுக்கு நம்ம எப்பயுமே மீனிங்ஃபுல்லா ஒரு இப்ப இந்த ஒரு பிளாக் வந்து பர்டிகுலர் பர்பஸ் எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு அப்படின்னா அதுக்கு ரிலவெண்டான டைட்டில் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்ப சாம்பிளுக்கு நான் வச்சுக்கிறேன் டெக் பார்க் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப என்ன கேட்கும் அப்படின்னா உங்களுடைய பிளாகோடைய யூஆர்எல் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ நம்மளோட யூஆர்எல் இந்த blogspot.com அப்படிங்கிறது மட்டும் டிஃபால்ட்டா அவங்களோடதுல வரும். அதுல நம்மளுடைய அட்ரஸ் யூஆர்எல் இப்ப google.com அப்படின்றது பாத்தீங்களா, அது மாதிரி நமக்கு இந்த கூகுள் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுடைய பிளாகுக்கு என்ன பேர் இருக்கணுங்கிறத மட்டும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து நம்ம இங்க அடிச்சுக்கலாம். இப்ப நமக்கு ரிலவெண்டா வைங்க. இப்ப நான் டெக் பார்க் வச்சிருக்கனால டெக் பார்க் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இது செக் அவைலபிலிட்டியை செக் பண்ணும். சப்போஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இந்த இதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிடும். அப்ப நீங்க இதுக்கு வேற நேம் கொடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதோட ஒரு 20 சேர்த்துக்கிறேன். ஸோ இப்ப சேர்த்துட்டோம்னா ஸோ இதுவுமே எனக்கு அவைலபிளா இல்லை. ஸோ இப்ப நான் சாம்பிளுக்கு டெக் பார்க் 20009 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்ப ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது அவைலபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதான் உங்க கிரியேட் பண்ண போற புது பிளாகோடைய யூஆர்எல் இதுதான். ஸோ கீழே ப்ராசஸிங்ல இருக்கு. ஸோ எப்பயுமே இது ஒரு பிளாக் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்பீடு வந்து கரெக்டா இருக்கணும். அடிக்கடி ஃபிளக்சுவேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு பிளாக் கிரியேட் பண்றதுடைய பேஷன்ஸ் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தென் இப்ப பாத்தீங்க அப்படின்னா டெக் பார்க் இதுதான் நம்மளுடைய பிளாகோடைய அட்மின் பேஜ்னு சொல்லுவோம். நம்ம இந்த பிளாக்ல என்னெல்லாம் கண்டென்ட் வரணும் போஸ்ட் பண்றது இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்ப இந்த பிளாகுக்குள்ள நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னா ஒரு போஸ்ட் நீங்க போடலாம், அது போக ஒரு பேஜஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம், அண்ட் தென் பிளாகோட லே அவுட்டை நம்ம செட் பண்ணலாம். இந்த பிளாகுக்குன்னு தனியா தீம் இருக்கும். இப்ப நான் தீம்ஸ் எதுவும் அப்ளை பண்ணல. நார்மலா ஒரு பிளாக்ல எப்படி போஸ்டா போடுறது, பேஜஸ் எப்படி டிஸ்பிளே போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாக இப்ப கிரியேட் ஆயிடுச்சு, எதுவுமே நான் போடல, போஸ்டும் கிரியேட் பண்ணல, பேஜஸும் கிரியேட் பண்ணல, எதுவுமே பண்ணல, வியூ பண்ணி மட்டும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வியூ பிளாக் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பக்கத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சோ இப்போ ஓப்பன் ஆயிருக்கா. சோ இதுதான் இப்போதைக்கு நம்ம ஒரு பிளாக கிரியேட் பண்ணிருக்கோம். இன்னும் இதுக்குள்ள எந்த கண்டென்ட்டும் நம்ம போடல, ஜஸ்ட் பிளாக கிரியேட் மட்டும் பண்ணிருக்கோம். சோ இப்ப இதுக்குள்ள நான் ஒரு போஸ்ட் இங்க போடணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப பிளாகோட லே அவுட் நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வெப்சைட் எடுத்தோம் அப்படின்னா ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நான் செட் பண்ணணும் அப்படின்னா பிளாக்ல போயிட்டு
இந்த இடத்துல லேஅவுட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். இந்த லேஅவுட் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லேஅவுட்ல இதுதான் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய லேஅவுட்ஸ், நம்ம பிளாக்குரிய லேஅவுட்ஸ். இதெல்லாம் இந்த சைட் பார் டாப்ல என்ன கேஜெட் இருக்கு, அபவுட் மீ இருக்கா, இப்ப இந்த பிளாக்ல போய் பாருங்க அபவுட் மீ, இதுதான் அந்த அபவுட் மீ விசிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது. சோ இது மாதிரி நீங்க இந்த சைட் பார்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஆட் கேஜெட் கொடுத்து நீங்க இதுல அவைலபிள்ல இருக்கக்கூடிய கேஜெட்ஸ் நிறைய இருக்கும். இது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ உங்களோட கான்டாக்ட் ஃபார்ம் வேணுமா, லிஸ்ட் வேணுமா, சோ இந்த மாதிரி எந்தது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓகே சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சைட் பார்ல ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று ஆட் ஆயிருக்கு. இப்போ உங்களுடைய பிளாக் ப்ரிவியூல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த கிளிக் பண்ணி பாருங்க, நம்ம அந்த கான்டாக்ட் ஃபார்ம் வந்துருச்சா. சோ இந்த மாதிரி நமக்கு லேஅவுட்ல என்ன வேணுமோ அந்த கேஜெட்ஸ் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். சோ இப்ப இதுல வந்து இப்ப இங்க பேஜஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கா, பேஜஸ் லிஸ்ட்ல எடிட் கொடுங்க. இப்ப இதை வந்து எனேபிள் பண்ணீங்கன்னா வியூ ஆகும், இல்ல இது டிசேபிள் பண்ணீங்க அப்படின்னா வியூ ஆகாது நமக்கு. சோ எனேபிள் பண்ணிட்டு இந்த பேஜஸ் லிஸ்ட்ல ஹோம் அப்படின்னு சொல்லி இருக்கா, இதுல நான் புதுசா ஆட் நியூ ஐட்டம் கொடுத்து எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பேஜ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இந்த பேஜ் லிஸ்ட் என்னன்னா நம்ம பர்டிகுலர் பிளாக்ல எத்தனை பேஜஸ் இருக்கு, ஹோம், அபவுட் அஸ், ஹோம்ங்கிறது ஒரு பேஜ், அபவுட் அஸ்ங்கிறது ஒரு பேஜ், கான்டாக்ட் அது மாதிரி நம்ம வைக்க போறோம். சோ அப்ப அதுக்கு புதுசா கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ ஐட்டம் கொடுத்துட்டு இப்ப இந்த பேஜோடைய நேம் வந்து அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சோ சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க ஃபைனல் சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜ் லிஸ்ட் அப்டேட் ஆகும். இப்ப நம்மளுடைய பிளாக ரீலோட் பண்ணி பாருங்க. பிளாக ரீலோட் பண்ணி இப்ப ஹோம்னு வந்திருக்கு, அபவுட் அஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அது கிடையாது. சோ இப்போ அபவுட் அஸ் எக்ஸ்ட்ரா இப்ப கான்டாக்ட் அஸ் அப்படின்னு வச்சு பார்ப்போமா. சோ கான்டாக்ட் அஸ் வச்சோம் அப்படின்னா எடிட் கொடுத்துட்டு இதுல கீழே வந்து ஆட் நியூ ஐட்டம் கொடுத்துட்டு பேஜ் நேம்ல கான்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சோ நீங்க கேட்கலாம் இதுல ஒவ்வொரு வாட்டியும் பேஜ் யூஆர்எல் ஒன்னு கேக்குதுல, அது என்னங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் இதை லிங்க் பண்ணும்போது. சோ இப்ப சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. சோ இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் வந்துடும். சோ அப்ப எப்படி ஒரு பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத காமிச்சிட்டோம். சோ இப்ப அந்த பேஜஸ்க்கான மெனுஸ் வந்துருச்சு. இப்ப ஹோமை கிளிக் பண்ணா எனக்கு இந்த ஹோம் பேஜ் லோட் ஆயிருது, அபவுட் அஸ் கிளிக் பண்ணாலும் இதே தான் வருது, கான்டாக்ட் அஸ் கிளிக் பண்ணாலும் இதே தான் வருது. சோ எப்படி நான் செப்பரேட்டா பேஜஸ் ரெடி பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஹோம்ல போயிட்டு நம்ம லேஅவுட்ல போயிட்டு பேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். இந்த இடத்துல பேஜஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜஸ் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்க. சோ பேஜஸ் மெனு கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப எம்டியா இருக்கா, இதுல நியூ பேஜ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. புதுசா ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போறோம். இதுல டைட்டில் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த டைட்டில் இடத்துல பேஜுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் வச்சுக்கோங்க. இப்ப நான் அபவுட் அஸ் பேஜ் ரெடி பண்றேன். சோ அபவுட் அஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளேயே உங்களுடைய பத்தின ஒரு ப்ரொஃபைல் கண்டென்ட் நீங்க இங்க கொடுக்கலாம். சோ உங்களோட ப்ரொஃபைல் கண்டென்ட் நீங்க என்ன கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு டம்மி கண்டென்ட் நான் இங்க கொடுக்குறேன். சோ இப்போதைக்கு ஒரு டம்மி கண்டென்ட் நான் போட்டுட்டு இந்த கண்டென்ட்ல நான் ஏதாவது இப்ப இந்த ஃபாண்ட் வந்து நான் இன்னும் கூட்டணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ல போயிட்டு நார்மல், மீடியம் உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். டெக்ஸ்டோட சைஸையும் நீங்க மாத்திக்கலாம். சோ டெக்ஸ்டோட சைஸ் எல்லாம் நீங்க எப்படி இந்த மாதிரி மாத்துறது அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கலாம். சோ இப்ப இதுல நான் வந்து கொரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதை போல்ட் ஆக்குறதுல இங்க எங்கேயாவது ஊடால நான் போல்ட் ஆக்கணும். சோ இப்போ ஊடால நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போல்ட் ஆக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதை மட்டும் நான் போல்ட் ஆக்கணும்னு நினைக்கிறேன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி போல்ட் ஆக்கிக்கலாம். இல்ல பர்டிகுலரா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட வந்து நான் இட்டாலிக் ஆக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை மட்டும் இட்டாலிக் ஆக்கிக்கலாம். சோ இட்டாலிக் பிளஸ் போல்டுனா அதுலயே போல்டையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு அதை அண்டர்லைன் அப்படிங்கிற அந்த யூ இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இதுல அவைலபிள் இருக்கு. டெக்ஸ்டோட கலரே நான் மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த டெக்ஸ்டுக்கு மாத்தணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் கலர்ல டெக்ஸ்ட் கலர்ல போயிட்டு நீங்க டெக்ஸ்டோட கலர் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டெக்ஸ்டோட கலர் கொடுத்துக்கலாம். இல்ல இப்ப அதே மாதிரி இப்ப அதே இதை போல்ட் ஆக்கணும்னாலும் ஆகிக்கலாம். அண்ட் தென் இந்த டெக்ஸ்ட மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாலும் அது பக்கத்துல அந்த டெக்ஸ்ட் ஐகான். சோ அந்த ஃபார்மேட்டிங் டூல்ஸ் எல்லாம் இதுதான். இது வந்து போல்டு, இது இட்டாலிக், இது அண்டர்லைன், அண்ட் தென் இது வந்து ஃபாண்டோட கலரை சேஞ்ச் பண்றதுக்கு, இது டெக்ஸ்ட் பேக்ரவுண்டுக்கு டெக்ஸ்ட்ல பேக்ரவுண்ட் கலர் அடிக்கிறதுக்கு, இது ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் அதுக்கு மேல ஒரு கோடு ஸ்ட்ரைக் த்ரூ அப்படிங்கறத சொல்லுவாங்க. அண்ட் தென் இது வந்து என்னது அப்படின்னா அட்டாச்மெண்ட் லிங்க், அட்டாச்மெண்ட்ல லிங்க் ஒரு லிங்க் நம்ம ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து போட்டோஸ் ஆட் பண்றதுக்கு, இது வந்து வீடியோஸ் ஆட் பண்றதுக்கு, இது ஏதாவது ஸ்மைலி ரியாக்ஷன்ஸ் ஆட் பண்றதுக்கு, இது அலைன்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. இது லெஃப்ட் இன்டென்ட், இது ரைட் இன்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா இந்த
போயிட்டு இப்ப இதுக்கு பேக்ரவுண்ட் இப்ப பாத்தீங்களா ஹைலைட் ஆயிருக்கா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு இமேஜ் நான் உள்ள ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல கொடுத்து அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் கொடுங்க. இதுல உங்களுடைய இமேஜஸ் எங்க இருக்கோ அந்த இமேஜஸ் நீங்க உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த இமேஜ் ஆட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்க உள்ள போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது லோட் ஆகுது. ஸோ அதான் நெட்வொர்க் ஸ்பீட் வந்து நல்லா இருக்கணும். அப்படின்னா வந்து நமக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே உள்ள லோட் ஆகி அப்லோட் ஆகும். பிகாஸ் இமேஜஸ் வீடியோஸ்ல இது டேக்ஸ் டைம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் கொடுத்த அந்த இமேஜ் வந்து உள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து இமேஜுக்கு ஒரு கேப்ஷன் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேப்ஷன் எங்க இருந்துச்சு, இந்த இமேஜோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ரைட் பண்ணுங்க, இந்த ஜூம் பண்ணி பாருங்க. இந்த இமேஜை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இமேஜோட அலைன்மெண்ட் இது. இந்த இமேஜ் உடைய சைஸ் நார்மலா இருக்கணுமா பெருசா இருக்கணுமாங்கிறது சொல்றது. இது அந்த இமேஜ் கீழே ஒரு கேப்ஷன் டெக்ஸ்ட் வருது. இமேஜோடைய செட்டிங்ஸ் இது. ஸோ அப்ப இதுல நீங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா இமேஜோட கேப்ஷன் ஆல்ரெடி நான் ஆட் பண்றதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இமேஜோட கேப்ஷன் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் மினிட் ஆட் பண்ணிட்டு இப்ப இதுல வந்து டெக் பார்க் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் டம்மி கண்டென்ட் கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு ரிலவெண்டான இமேஜஸ் கொடுத்துக்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்ப இது லெஃப்ட் வரணும் அப்படின்னா ரைட் வரணும்னா ரைட்டு, அதே இது லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இமேஜோட செட்டிங்ஸ் போகணும்னா செட்டிங்ஸ்ல வந்து இமேஜ் சப்போஸ் சம்டைம் லோட் ஆகல அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணுங்கிறத ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல கொடுத்துக்கணும். அண்ட் தென் டைட்டில் இமேஜ் டெக்ஸ்ட் டைட்டில் டெக்ஸ்டும் அதே இது வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த இமேஜோடைய சைஸ் எவ்வளவு இருக்கு, மீடியமா லார்ஜா. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க அப்டேட் கொடுத்துக்கலாம். இப்ப இந்த இமேஜை வந்து நான் கண்டென்ட்டுக்குள்ள கொஞ்சம் கொண்டு போறேன் அப்படின்னாலும் கொண்டு போகலாம், நம்மளால மூவ் பண்ணி கொண்டு போய்க்க முடியும். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் எனக்கு என்னோடதுல நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கரெக்டான ஒரு அக்யூரேட் அந்த வருச்சா. ஸோ அப்ப லெஃப்ட் சைட்ல இமேஜ், ரைட் சைட்ல கண்டென்ட். ஸோ இது பாக்குறதுக்கும் நமக்கு நீட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளால கொடுத்துக்க முடியும். ஸோ அப்ப இதை பாத்தீங்க அப்படின்னா நீட்டா இருக்கும். இப்ப இதுக்கு அடுத்து இது வந்து இமேஜ் ஆட் பண்ணியாச்சு, எல்லா ஃபார்மேட்டிங் சொல்லிட்டேன். இப்ப ஏதாவது லிங்க் ஆட் பண்றது அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட் அடிச்சுக்கிறேன். கிளிக் ஹியர் ஃபார் மோர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நான் டெக்ஸ்ட் ஒன்று அடிச்சுக்கிறேன். ஸோ இதை டெக்ஸ்ட் அடிச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு இப்ப இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப இதா இருக்கிறதுனால லோவா இருக்கிறதுனால நான் ஃபாண்ட்டை மாத்திக்கிறேன். ஃபாண்ட் இப்ப பாக்குறதுக்கு கண்டென்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இப்ப இந்த டெக்ஸ்ட வந்து லிங்கா மாத்த போறேன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க இந்த லிங்க் அப்படிங்கிற இந்த ஐக்கான் தெரியும், ஒரு பின் ஐக்கான் மாதிரி தெரியும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப இந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆக வேண்டியது இங்க வந்து எந்த வீடியோவோ அந்த வீடியோடைய லிங்க் கொடுக்கணும். இப்ப நீங்க டைரக்டா இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ லிங்க் எந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அந்த லிங்கை வந்து நீங்க எங்க போட்டுறணும் அப்படின்னா இங்க மென்ஷன் பண்ணிட்டு இங்க ஓபன் திஸ் லிங்க் இன் நியூ விண்டோ அப்படின்னு ஓபன் திஸ் லிங்க் இன் நியூ விண்டோ அப்படின்னு இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த பிளாக்ல அது கிளிக் பண்ணாங்கன்னா புது விண்டோல ஓபன் ஆகும். ஸோ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இங்க லிங்க் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இதுக்கு அடுத்து இது வந்து ஒரு பார்ட் வீடியோவை ஆட் பண்றதுலயே ஆப்ஷன்ஸ் நிறைய இங்க பக்கத்துல ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இதுல அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கும். நீங்க ஏதாவது வீடியோ கண்டென்ட் சின்னதா ஒரு வீடியோ வச்சிருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா யூடியூப்ல இருந்து அப்லோட் பண்ண போறீங்கன்னா அதை யூடியூபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து டைரக்டா உங்களை யூடியூபோடைய இந்த இதுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அதுல உங்களுடைய யூடியூப்ல சர்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க கொடுத்துக்கிறது நான் ஒரு வீடியோ இப்ப இந்த சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ வேணும் எனக்கு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உள்ள வந்துடும். ஸோ இதையுமே நீங்க பொசிஷன் மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ல இங்க இருக்கும் அலைன்மெண்ட் ஆப்ஷன், இதுதான் அலைன்மெண்ட் ஆப்ஷன். ஸோ அப்ப இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரைட் அலைன் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்ப இதை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குங்கிற பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ப்ரிவியூவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரிவியூங்கிறது பப்ளிஷ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம வியூ பண்ணி பாத்துக்கிறது. பப்ளிஷ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். ஒன்ஸ் பப்ளிஷ் ஆயிட்டாலும் திரும்ப நீங்க வந்து இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எடிட் பண்ணிக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இப்ப ப்ரிவியூ பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து பர்டிகுலரா அது மட்டும் உங்களுக்கு வியூ ஆகும். எப்படி இந்த பிளாக்ல போய் உட்கார போகுது, கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முன்னாடி நம்ம பாக்குறது.
சோ அப்ப நம்ம கொடுத்த கண்டென்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும். இதுல வியூ கிளிக் ஃபார் மோர் வீடியோஸ்ங்கிறது வந்திருக்கும். இந்த மாதிரி யூடியூப் இது வந்து இதுல பிளே பண்ணி பார்க்க முடியாது, நம்மளால வியூ பண்ணி மட்டும் தான் பார்க்க முடியும். பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால எல்லா வேலையும் பார்க்க முடியும். சோ இதுல கமெண்ட்ஸ் எப்படி எங்களுக்குள்ள வரும், எந்த பர்டிகுலர் கரெக்ட்ல பார்ட்ல வரும் அப்படிங்கறது எல்லாத்தையும் இதுல வியூல பாத்துக்கலாம். சோ அப்ப இது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இதெல்லாம் ஓகேவா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பப்ளிஷ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிடலாம். பப்ளிஷ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க. சோ அப்ப இப்போ ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், நாட் போஸ்ட், பேஜ் கிரியேட் பண்ணிருக்கோம். அபவுட் அஸ் அப்படிங்கிற ஒரு பேஜை கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெக் பார்க்ல போய் இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன் என்னோட பிளாக்ல அப்டேட் ஆயிருக்கிறதுல. ஓகே, இப்ப அபவுட் அஸ் பேஜ் தான் நம்ம ரெடி பண்ணோம். ஓகே, இந்த அபவுட் அஸ் கிளிக் பண்ணி பாக்குறோம். சோ அபவுட் அஸ் கிளிக் பண்ணா எனக்கு வரவே இல்லை கண்டென்ட், அதே தான் இருக்கு. சோ அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லே அவுட்ல போய் கீழே பேஜ் லிஸ்ட் டாப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஹோமுக்கு ஒரு லிங்க் இருக்கும், அபவுட் அஸ்க்கும் கான்டாக்ட் அஸ்க்கும் லிங்கே இருக்காது. அப்ப இந்த அபவுட் அஸ்க்கு நேரா நல்லா பாருங்க, இந்த ஹோம்ல லிங்க் இருக்கும், அந்த அபவுட் அஸ்க்கும் கான்டாக்ட் அஸ்க்கும் லிங்கே இருக்காது பாருங்க, இங்க எம்டியா இருக்கு பாருங்க. சோ இதே இத நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா எடிட் பண்றேன். சோ அப்ப எடிட் ஐக்கான கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க யூஆர்எல் கேட்டிருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம எந்த யூஆர்எல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் a minute, நான் அந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜ ப்ரிவியூ கொடுங்க, வியூ கொடுங்க. வியூ கொடுத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல ஒரு யூஆர்எல் வரும். இந்த பாருங்க, இந்த இடத்துல வரைக்கும் இந்த யூஆர்எல் நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்க லே அவுட்ல பேஜ் லிஸ்ட் டாப்ல அபவுட் அஸ்ல எடிட் போய் பேஜ் யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. இப்ப சேவ் கொடுத்துருங்க. இப்ப விஜெட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல லோட் பண்ணி பாருங்க. இப்ப அபவுட் அஸ் கிளிக் பண்ணுங்க. சோ அபவுட் அஸ்க்குன்னு ஒரு தனி பேஜ் வந்துருச்சா, இதுல நீங்க இந்த பர்டிகுலரா இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ வர்றது தெரியுதா? சோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப கிளிக் ஹியர் ஃபார் மோர் வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு டேப்ல ஓபன் ஆகும். பிளாக் இங்க கரெக்டா இருக்கு, இன்னொரு டேப்ல நம்ம என்ன வீடியோ கொடுத்தோமோ அந்த வீடியோ லிங்க் வந்து அங்க ஓபன் ஆயிரும். சோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பேஜை எப்படி கிரியேட் பண்றோம். ஹோமுக்கு தனி கண்டென்ட் வந்திருக்கும், அபவுட் அஸ்க்கு தனி கண்டென்ட் வந்திருக்கும். இன்னொன்னு ஹோம் பேஜ்ல நமக்கு எதுவும் வரல, நம்ம என்ன போஸ்ட்ங்கிறது டெய்லி அப்டேஷன்ஸ் நம்ம ஏதாவது போடுறது. ஓகேவா? சோ பேஜ்ங்கிறது கம்ப்ளீட்டா அது ஸ்டாண்டர்டா இருக்க போகுது. போஸ்ட்ங்கிறது நம்ம டெய்லி ஏதாவது அப்டேஷன்ஸ் நம்ம உள்ள போடுறோம். சோ இப்ப பேஜஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். போஸ்ட் எப்படி போடுறது அப்படின்னா இந்த போஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுல நியூ போஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி கண்டென்ட் வரும். இந்த போஸ்டுக்கு நீங்க ஏதாவது டைட்டில் வச்சுக்கிறதுனாலும் நீங்க வச்சுக்கலாம். இப்ப நான் டம்மி கண்டென்ட் தான் யூஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு என்ன ரிலவெண்டோ அந்த ரிலவெண்ட் போஸ்ட் கண்டென்ட் இங்க போடணும். நான் இங்க போஸ்ட் கண்டென்ட் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ், இது வந்து டம்மி கண்டென்ட். ஓகேவா? இது வந்து என்னதுன்னா டம்மி கண்டென்ட். சோ இந்த டம்மி கண்டென்ட் இப்ப நான் இங்க போட்டுறேன். இதோட ஃபாண்ட் சைஸ் நான் போன பேஜ் கிரியேட் பண்றதுல சொன்ன மாதிரியே தான். சோ அதுல சொன்ன மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க ஃபாண்ட் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸ்மாலா வேணும்னா மீடியமா வச்சுக்கலாம். அண்ட் தென் பர்டிகுலர் பார்ட்ஸை மட்டும் ஹைலைட்ல ஃபாண்ட் கலரை மாத்தலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்க அதையுமே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஏன்னா இது நான் இப்ப ஏன் இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா பேஜ்ல என்ன சொன்னேனோ அதே தான் இதுலயும் இருக்கும், அதனால இதுன்னு சொல்லுங்க. ஸோ அப்ப இங்க கொடுத்தாச்சு. இப்ப இங்க டெக் பார்க்ல இங்க ஓபன் பண்ணி பாருங்க, லோட் பண்ணி பாருங்க. நம்ம புதுசா கிரியேட் பண்ண போஸ்ட் இங்க வந்திருக்கும். ஸோ இதுல ரீட் மோர் கொடுத்தீங்கன்னா ரீட் மோர் அப்படிங்கிற விஷயங்கள் வரும். ஸோ இப்ப நம்மளுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்ப நம்ம ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி அதுல எப்படி ஒரு பேஜை ஆட் பண்றது, லே அவுட்ஸ் என்ன பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். செட்டிங்ஸ் ஒண்ணு இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பிளாகோட செட்டிங்ஸ், பிளாகோட டைட்டில் என்ன, அண்ட் தென் பிளாகோட டைட்டில் அப்ப சேஞ்ச் பண்ணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாகுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். 500 லைன்ஸ் வரைக்கும், 500 வேர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 500 வேர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி உங்களோட பிளாக் பத்தி டிஸ்கிரைப் பண்ற டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு இங்க மென்ஷன் பண்றேன். சும்மா நார்மலா சேவ் கொடுத்துட்டு இப்ப நீங்க இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. சாரி, இந்த மாதிரி இந்த வந்திருக்கும் ஆல்ரெடி. இந்த பர்டிகுலர் இதுதான் வந்து என்னோட பிளாகோடைய டைட்டில். இந்த பிளாக் என்ன பர்பஸுக்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனை சின்ன ஷார்ட் அண்ட் வியூல நம்ம இங்க பாத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நம்மளால கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இதுலேயே கான்டாக்டர்ஸ்ங்கிறதுக்கும் தனியா நீங்க மென்ஷன் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி அபோட்டஸ் பண்ணனோ அதே மாதிரி கான்டாக்டர்ஸ்க்கும் நீங்க தனியா அதை மென்ஷன் பண்ணலாம். தென் கீழே வந்து பிரைவசி, பப்ளிஷிங் கண்டென்ட், பிளாக் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல டோட்டலா நம்ம பிளாகோடைய என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பிளாகோடைய நம்மளோட செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து ஃபேவ் ஐகான் அப்படிங்கிறது என்னதுங்கிறத நான் சொல்றேன். இப்போ இந்த ஒரு ஃபைல், இமேஜ் ஃபைல் சூஸ் பண்ணுவோம். ஒரு இமேஜ் ஃபைல் நீங்க ஒரு லெஸ் தென் 100 KB வரைக்கும் வச்சுக்கோங்க. அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அண்ட் தென் சேவ் கொடுத்துட்டு இப்போ உங்க பிளாகை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகே, just a minute. ஓகே, இது வந்து எனக்கு ஐகான் கரெக்டா. ஆக்சுவலா இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, இந்த மேல இங்க ஒரு ஐகான் தெரியும். இது வந்து டிஃபால்ட்டா யாரோட ஐகான் அப்படின்னா அந்த பிளாகர் அவங்களோட ஐகான். அதை மாத்துறதுக்கு தான் அந்த ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன்ல நம்ம இமேஜ் ஆனா கரெக்டா ரவுண்டா சின்னதா செட் பண்ணணும். 100 KB கீழே இருக்க மாதிரி. எனக்கு அது கரெக்டா செட் ஆகல. இப்போ நீங்க பாருங்க, இங்க உங்களுக்கு ஓபன் பண்ணி இந்த இதுல என்னோட இமேஜ்ல ஒரு பார்ட் மட்டும் அதுல வந்துருக்கு. ஸோ அதனால அது கரெக்டா மாற மாட்டேங்குது. அதை கரெக்டா நம்ம செட் பண்ணி கொடுத்தோம்னா அது மாறிக்கும். ஸோ அப்ப அதே மாதிரி இதுல ஸ்டாட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்க பிளாகை எத்தனை பேர் வியூ பண்ணிருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம பிளாகுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்பர் ஆஃப் வியூஸ் வந்து 2 வந்திருக்கு. நம்ம பிளாக் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை போஸ்ட் நம்ம போட்டிருக்கோம், அந்த போஸ்டோட லிஸ்ட் எல்லாம் இங்க நமக்கு வரும். ஸ்டாட்ஸ்ல அது வரும். கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிளாகை எப்படி சின்னதா ஒரு ஓவர்வியூ, ஒரு பிளாக் நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும், லாகின் பண்ணி அதை எப்படி கிரியேட் பண்ணணும், அதுல எப்படி பேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருப்பேன். இப்ப இதே பிளாகை வந்து நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த பிளாக் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இந்த பிளாகோட URL காப்பி பண்ணி அஸ் அ யூசர் ஒருத்தவங்க வியூ பண்ணி பாக்குறாங்க. அஸ் அ யூசர் ஒருத்தவங்க வந்து வியூ பண்ணி பாக்குறாங்க. இப்ப இது வந்து யார் வியூ பண்ணி பாக்குறாங்கன்னா ஒரு வியூவர் வியூ பண்ணி பாக்குறாங்க. இப்ப இந்த URL உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னா அதை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வியூவர். இப்ப நான் இந்த பிளாக வந்து ஒரு வியூவரா பாக்குறேன். இந்த இதுல போய் ரீட் மோட் கொடுத்துட்டு எல்லாமே பார்த்துட்டு, ஸோ இங்க பாத்தீங்களா, டு லீவ் அ கமெண்ட் கிளிக் த பட்டன் பிலோ டு சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த பிளாக நீங்க வியூ பண்ணி பாக்குறீங்க. இதுக்கு ஏதாவது கமெண்ட் நீங்க மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிளாக சைன் இன் பண்ணிருக்கோம். விச் மீன்ஸ் இப்ப நீங்க ஒரு மெயில் ஐடி நீங்க யூஸ் பண்ணி நீங்க இங்க சைன் இன் பண்ணணும். ஸோ நீங்க சைன் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இங்க உங்களுக்கு காமிச்சிருக்கும் சைன் இன் வித் பிளாகர், சைன் இன் வித் பிளாகர் அப்படின்னு. சாரி, actually I got sign in. நீங்க இப்ப சைன் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க கமெண்ட் செக்ஷன் ஒன்னு இருக்கும். ஸோ இதுல நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுக்கலாம். பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து அங்க பப்ளிஷ் ஆயிடும். ஸோ இப்ப இந்த இப்ப மேல பாருங்களேன், இப்ப இந்த பர்டிகுலர் போஸ்டுக்கு நான் கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கமெண்ட்டை நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வியூவரா பாக்குறேன். இப்ப இந்த வியூவர் ஒருத்தவங்க வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் கண்டென்ட் போட்டிருக்காங்க. இப்ப இங்க வாங்க, இது நம்ம கிரியேட் பண்ண இடம். இப்ப இந்த இடத்துல இப்ப இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். just a minute. பாத்தீங்களா, அங்க ஒரு யூசர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அந்த கமெண்ட் இங்க நமக்கு வந்திருக்கும். இந்த கமெண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கமெண்ட்டை நம்மளால ரிமூவ் பண்ணி, இப்ப யாராவது ஒருத்தவங்க அன்வான்டா ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த கமெண்ட்டை, அந்த கண்டென்ட்ல இருந்து இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலீட்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்டென்ட் வந்து has been removed by a block administrator வந்திருக்கும். இப்ப இதுல as a viewer-ஆ போய் இருந்துச்சு அந்த கமெண்ட், இப்ப as a viewer-ஆ போய் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. the comment has been removed by a block administrator அப்படின்னு வந்துருச்சா. ஸோ அப்ப இன்வேலிடா, அதாவது இன்னப்ராப்ரியேட்டா தப்பான கமெண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை அட்மினால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிளாகை எப்படி கிரியேட் பண்ணணும் ஒரு அட்மினா. அதே பிளாகை இப்ப நீங்க வியூ பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணிட்டு நீங்க எப்படி வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க போஸ்ட் பண்றது அப்படிங்கறத பாத்துருக்கோம். இப்ப இதுலயே இந்த பிளாக்லயே நீங்க வியூவரா அபோட்டஸ் கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஓகே, இந்த அபோட்டஸ் கண்டென்ட்லாம் நீங்க வியூ பண்ணி பாத்துக்கலாம். இது வந்து வியூவர் சைடு, இது வந்து கிரியேட்டர் சைடு. ஸோ ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ.